கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கிறோம் சொல்லி தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். சங்கீதம் 143:10 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 143:10 வாசிக்க கேட்போமா? ஆமென். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆமென். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆமென். உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனென்றால் அவர் நமக்கு கற்றுத் தருகிறவர். ஆமென். ஒவ்வொரு காரியம் சிறு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி கற்றுத் தருகிறவர். அதனால்தான் இன்னைக்கு இறை இறக்கத்தின் செய்தி, எனது மிக சிறந்த நன்மை தினத்தை கண்டுபிடி, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தார். திருவுளம் என்ன? அவரது மிக சிறந்த நன்மை தினத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் குழந்தையே, உன் கவனத்தை சிதறவிடாதே, உன் கவனத்தை சிதறவிடாதே. உன் ஆன்மாவின் உள்ளரங்கமான ஆழங்களுக்கு கடந்து செல்ல நான் உன்னை அழைக்கிறேன். உன் ஆன்மாவின் உள்ளரங்கமான ஆழங்களுக்கு கடந்து செல்ல நான் உன்னை அழைக்கிறேன். அங்கே நீ என்னோடு சேர்ந்து, அங்கே நீ என்னோடு சேர்ந்து, அவையானவர் நம்மளை கூப்பிடுறார். அவருடைய மிக சிறந்த நன்மை தினத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தேட வேண்டும். என்னோடு சேர்ந்து சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தேடாத மக்களுக்காக ஜெபி என் மகளே. ஆமென். என்னோடு சேர்ந்து சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தேடாத மக்களுக்காக ஜெபி. என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, உன் இதயம் முழு உரிமை உள்ளதாக சுதந்திரமாக இருக்கட்டும். எதுக்கும் பயப்படாத. ஜெபி, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நீ இன்று வந்ததுக்காக நன்றி. ஆண்டவர் சொல்றார் பாருங்க,
நீ இன்று வந்ததற்காக நன்றி. நன்றி. என் மகளே, நான் உனக்கு காட்டும் எனது மிக சிறந்த நன்மை தனத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஆமென். நான் விரும்புகிறேன். நான் உனக்கு காட்டும் எனது மிக சிறந்த நன்மை தனத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஆமென். ஆமென். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்பதை நீ உன் இதயத்தில் உணர்ந்து அறிய செய்தேன். ஆமென். ஆமென். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்பதை நீ உன் இதயத்தில் உணர்ந்து அறிய செய்தேன். எனவே நீ என் பிரசன்னத்தில் இயல்பாக அமைதியாக தங்கியிருக்கிறாய் இல்லையா? ஆமென். ஆமென். என் சிறிய குழந்தையை என்னை பற்றி ஒருபோது நீ அச்சப்பட வேண்டாம். நான் உனது இனிய இரக்கமுள்ள அன்னையாக, தந்தையாக, சகோதரனாக, சகோதரியாக, நண்பனாக இருக்கிறேன். நான் எப்போதும் உன்னிடம் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறேன். நீ என்னிடம் வரும்பொழுது உன் அன்பின் அனலை உணர்வதில்லையா? நீ என்னிடம் வரும்பொழுது என் அன்பின் அனல், தூய ஆவியின் அனல் நீ உணரணும். உணர்வதில்லையா? சொல்லுங்க, நான் உணர்கிறேன் ஆண்டவரே. நான் உணர்கிறேன் ஆண்டவரே. அன்பின் அனல் உணர்வதில்லையா? நான் உன் ஆன்மாவின் ஆழத்தில் உறைகிறேன். ஆமென். அங்கே என்னை உற்று நோக்கு. உன்னிடம் வர என்னை அனுமதித்ததற்காக இறை தந்தைக்கு நன்றி செலுத்து. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்ததுக்காக நீ இறை தந்தையிடம் நன்றி செலுத்து. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் என்னை கொண்டு வந்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்து. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்று உனக்கு ஒரு சிறப்பான அருளை தருகிறேன். இன்று இன்னைக்கு எல்லாரும் பாருங்க, ஒரு சிறப்பான அருள். வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரங்களை ஆண்டவர் கொடுக்க போறார். செபிக்கிற வரம், சுதிக்கிற வரம், பாடுற வரம், ஆராதிக்கிற வரம், நற்செய்தி எடுத்து சொல்லக்கூடிய வரம், மறைவுண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய வரம், அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரம், அந்நிய பாஷைகளை பேசி அதனுடைய மறைவுண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய வரம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வரங்களை கொடுக்கிறார். அவருடைய வரம் இல்லாம நம்மளால வர முடியாதுங்க. அவருடைய வரம் இல்லாம அவருடைய சமத்துல உட்கார முடியாதுங்க. இன்று உனக்கு ஒரு சிறப்பான அருளை தரும். செவி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்ன அழகா சொல்றாரு. அதனாலதான் திருப்பாடல் 143:10 சொல்வதை போல, உன் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. நீரே என் தேவன் சொல்லி உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. எனக்கு பிரியமானதை நான் செய்யக்கூடாதுப்பா. உமக்கு பிரியமானது உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ அடியேன் காத்திருக்கிறேன், எனக்கு கற்பித்தருளும் என்று சொல்லி
ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் 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 தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.